Hello friends, நம்ம இன்னைக்கு 6th February 2023 afternoon நடந்த TNTET paper 2 maths questions ஓட part 2 வீடியோ பார்க்க போறோம். Question number 221. If n is equal to 10, summation of x is equal to 200 and sigma is equal to 1.6, then calculate the coefficient of variation. நமக்கு coefficient of variation மாறுபாட்டு கெழுவோட ஃபார்முலா என்ன தெரியும்? Coefficient of variation is equal to sigma divided by x bar into 100%. இங்கே சிக்மான்றது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விலக்கம், எக்ஸ் பார்ன்றது வந்து சராசரி மீன். வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, சிக்மாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1.6 டிவைடட் பை எக்ஸ் பார் வந்து என்னன்னு நமக்கு தெரியாது, அதை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் பார் சராசரி இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ், கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம், அதான் வந்து சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என், டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதான் வந்து என். இப்போ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க 200 டிவைடட் பை என் வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 20. இப்போ இங்கே கண்டுபிடிச்ச எக்ஸ் பாரை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். 20 இன்டூ 100%. 0 0 கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் 1 2s are 2, 5 2s are 10. 1.6 இன்டூ 5 இஸ் 8. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து இஸ் 8%. இங்கே வந்து சில புக்கில் வந்து பர்சன்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சில இதில் பர்சன்டேஜ் வந்து வந்திருக்காது. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. இங்கே ஆப்ஷன்ஸில் பர்சன்டேஜ் இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி 8. Question number 222. If square root of x divided by 169 is equal to 12 divided by 13, then find the value of square root of x plus 4. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியணும். இப்போ அவங்க கொடுத்துருக்கதுனா x divided by 169 is equal to 12 divided by 13. இப்போ ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன வரும்? x divided by 169 is equal to 12 square. 12 square is 144 divided by 13 square is 169. இப்போ 169 வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ x is equal to 144. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை இங்கே கேட்டிருக்க எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ 144 ப்ளஸ் 4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 இஸ் 12 ப்ளஸ் 4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ப்ளஸ் 4 இஸ் 16. நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 வந்து இஸ் 4. ஸோ இந்த கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனோட வேல்யூ வந்து இஸ் ஈக்குவல் டு 4. ஆப்ஷன் பி. Question number 223. If 1st June of 2019 is Sunday, what is the day on 7th May of 2020? 2019 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எனில் 2020 ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி என்ன கிழமை? இப்போ 1st June 2019 and 7th May 2020 இதுக்கு இடையில இருக்க நாட்கள் எத்தனைன்றதை வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். 1st June 2019 மொத்தம் ஜூனில் வந்து எத்தனை நாட்கள் இருக்கும்? 30 நாட்கள் இருக்கும். அதில் இந்த 1st June ஒரு நாளை விட்டுட்டோன்னா ரிமைனிங் 29 days. நெக்ஸ்ட்டு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். நெக்ஸ்ட்டு 2020 வந்து ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 7th வரை சொல்லியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு 7 days தான் வந்து கேல்குலேஷனில் வரும். இப்போ 7 days. இங்கேயும் வந்து 7th மேன்னு கொடுத்துருக்கனால அந்த 7th டேவை வந்து விட்டுறக்கூடாது, இங்கே வந்து ஆட் பண்ணிக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறதுல தான் 1st June கொடுத்துருக்கனால அந்த 1st June மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க டேஸ் மட்டும் எழுதிக்குவோம். இப்போ ஜூலையில் 31 days, ஆகஸ்ட்டில் 31 days, செப்டம்பரில் 30, அக்டோபரில் 31, நவம்பரில் 30, டிசம்பரில் 31, அகெயின் ஜனவரியில் 31, பிப்ரவரியில் வந்து இது வந்து லீப் இயரான்றதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். 2020 இட் இஸ் டிவிசிபிள் பை 4, ஸோ இட் இஸ் அ லீப் இயர். லீப் இயராக இருந்துச்சுன்னா பிப்ரவரியில் எத்தனை டேஸ் இருக்கும்? 29 days இருக்கும். நான் லீப் இயராக இருந்தால் பிப்ரவரியில் 28 days தான் இருக்கும். நெக்ஸ்ட் மார்ச்சில் 31 days, ஏப்ரலில் 30 days. ஸோ இந்த நம்பர் ஆஃப் டேஸை வந்து ஆட் பண்ணோன்னா வி கெட் 341 days. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 341 days-ஐ 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். எதுக்கு 7ஆல் டிவைட் பண்ண போகிறோன்னா நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ வீக் வந்து எத்தனை? ஒரு வாரத்தில் 7 நாட்கள் இருக்கும். ஸோ அதனால 7ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறப்போ 4 7s are 28, ரிமைனிங் 6, 1,
8 7s are 56, ரிமைனிங் 5. ஸோ இந்த ரிமைனிங் டேஸ் தான் வந்து நமக்கு தேவை. இப்போ 1 June 2019 வந்து என்ன சொல்லிட்டாங்க, சண்டேன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ரிமைனிங் 5 டேஸ் இருக்குது. அப்போ என்னன்னா 1 2 3 4 5. இப்போ இங்கே நெக்ஸ்ட் சண்டேக்கு அடுத்து என்ன டே, மண்டே, நெக்ஸ்ட் டியூஸ்டே, நெக்ஸ்ட் வென்ஸ்டே, நெக்ஸ்ட் தேர்ஸ்டே அண்ட் 5th டே வந்து ஃப்ரைடே. ஸோ இந்த டே தான் வந்து இஸ் 7th May of 2020. இப்போ 7th May of 2020 வந்து இட் இஸ் அ ஃப்ரைடே. இங்கே வந்து ஆப்ஷன்ஸில் வந்து ஃப்ரைடேவே கொடுக்கல. ஸோ அந்த கொஸ்டினுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டார் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இந்த சம்மு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் நம்பர் 224. The number 256795 is divisible by 256795 என்ற எண்ணானது டேஷ் ஆல் வகுப்படும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸை பாருங்க. ஆப்ஷனில் 2 ஒரு நம்பர் வந்து இட் ஷுட் பி டிவிசிபிள் பை 2னா யூனிட்ஸ் டிஜிட் இங்கே வந்து 5 இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 2. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி 3. இந்த கொடுத்துருக்க நம்பர் வந்து இட் இஸ் டிவிசிபிள் பை 3 இருக்கணும்னா நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்ஸில் வந்து பார்த்துருப்போம். இங்கே இருக்க டிஜிட்ஸை வந்து ஆட் பண்ணணும். 2 + 5 + 6 + 7 + 9 + 5. இந்த சம் வந்து இட் ஷுட் பி டிவிசிபிள் பை 3. இப்போ இந்த சம் வந்து என்னது 34ன்னு வருது. இது வந்து இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி. ஒரு நம்பர் வந்து இட் இஸ் டிவிசிபிள் பை 11 செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ரூல் இருக்குது. என்னது, அல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். 2 + 6 is 8, 8 + 9 is 17. நெக்ஸ்ட் 5 + 7 is 12, 12 + 5 is 17. இப்போ 17 - 17 is equal to 0. இப்போ இந்த டிஃப்ரென்ஸோட வேல்யூ வந்து ஒன்று 0வாக இருக்கணும், இல்லாட்டி இட் ஷுட் பி a number which is divisible by 11. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஹோல் நம்பர் வந்து இட் இஸ் டிவிசிபிள் பை 11ன்னு சொல்லலாம். இந்த ரூல் படி நமக்கு 0 கிடைச்சிருக்கு. அப்போ இந்த ஹோல் நம்பர் 256795 இட் இஸ் டிவிசிபிள் பை 11. ஸோ ஆப்ஷன் சி. இங்கே ஆப்ஷன் டி பாருங்க, 9ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் கொடுத்துருக்க நம்பர் வந்து 9ஆல் டிவிசிபிளாக இருக்கணும்னா என்னது, அந்த ரூலையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து இட் ஷுட் பி டிவிசிபிள் பை 9. இந்த மாதிரி இந்த சம் வந்து இட் இஸ் டிவிசிபிள் பை 9னா இந்த ஹோல் நம்பர் வந்து இட் இஸ் டிவிசிபிள் பை 9. ஆனால் இங்கே 34 வந்து இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 9. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. Question number 225. If two sides of a triangle are 6 cm and 15 cm, then the third side is. ஒரு முக்கோணத்தின் இரு பக்க நீளங்கள் 6 cm மற்றும் 15 cm எனில் அதன் மூன்றாவது பக்கம். இப்போ நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்லாவே தெரியும். Sum of two smaller sides of a triangle is greater than the third side. ஒரு முக்கோணத்தில் இருக்க 2 சிறிய பக்கங்களோட கூடுதல் வந்து அந்த மூன்றாவது பக்கத்தோட பெருசாக இருக்கும். இப்போ இதை எப்படி செக் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் 2 சைட்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க, 6 15. நெக்ஸ்ட் தேர்ட் சைட் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸில் இருக்க நம்பர்ஸையும் எடுத்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 6 15 8, நெக்ஸ்ட் 6 15 10, 6 15 25, நெக்ஸ்ட் 6 15 21. இதில் எது வந்து தேர்ட் சைடாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதை செக் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், 2 ஸ்மாலர் நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணும். 6 + 8 that is 14. இது வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் த தேர்ட் சைட் 15. ஆனால் இங்கே வந்து இட் இஸ் லெஸ் தேன். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பாருங்க, 2 சின்ன நம்பர்ஸ் 6 and 10 ஆட் பண்ணோன்னா 16. இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் த தேர்ட் சைட். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து கரெக்டாக இருக்குது. அந்த தேர்ட் சைட் வந்து என்னன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 10. ஆப்ஷன் பி 10 cm. Question number 226. The ratio of HCF and LCM of the numbers 36 and 48 is. 36 மற்றும் 48 ஆகிய எண்களின் மீ போகா மற்றும் மீ சீமாவின் விகிதமானது. ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பர்ஸ் 36 and 48க்கு HCF and LCM என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். L division மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இங்கே 36 48, 6 6 are 36, 6 8s are 48, again 2 3s are 6, 2 4s are 8. நெக்ஸ்ட் HCF என்ன வரும், இந்த 2 நம்பர்ஸோட காமன் ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணும். HCF is equal to 6 into 2 that is 12. LCM என்ன வரும், இருக்க எல்லா ஃபேக்டர்ஸையும் மல்டிப்ளை பண்ணும். இங்கே 6 into 2 is 12, இங்கே 3 into 4 is 12, 12 into 12 is 144. தான் வந்து LCM. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, HCF and LCM ஓட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து கிளியராக வந்து பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு HCF கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு தான் LCM. இப்போ அந்த ஆர்டரில் தான் எழுதிக்கணும். இதோட ரேஷியோ என்னன்னு பார்க்கணும். HCF வந்து is 12, LCM வந்து is 144. இப்போ கேன்சல் பண்ணோன்னா 1 12s are 12, 12 12s are 144. அப்போ 1:12. இதான் வந்து நமக்கு தேவையான ரேஷியோ. ஆப்ஷன் ஏ. Question number 227.
always subtracted the given angle from dash to get the reflex angle. கொடுக்கப்பட்ட கோணத்தை டேஷ் கோணத்தில் இருந்து கழிக்க பின்வளை கோணம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். பின்வளை கோணம்னா என்னன்னு பாருங்க. ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா it is an angle greater than 180 degree and lesser than 360 degree. இதுக்கு இடையில இருக்க கோணம் தான் வந்து பின்வளை கோணம், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. வாட் இஸ் த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ஆஃப் 60 degrees அப்படின்னு கேட்டாங்கன்னா 60 டிகிரி கோணத்தோட பின்வளை கோணம் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா 360 டிகிரிஸ்ல இருந்து இந்த 60 டிகிரிஸை வந்து கழிப்போம். கழிச்சோன்னா என்ன வரும் 300. இப்போ 300 டிகிரி தான் வந்து 60 டிகிரியோட ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ இதை தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட கோணத்தை எந்த கோணத்தில் இருந்து கழிக்க பின்வளை கோணம் கிடைக்கும். ஸோ எந்த கோணத்தில் இருந்து கழிக்கணும் 360 டிகிரிஸ்ல இருந்து கழிக்கணும். ஆப்ஷன் பி. Question number 228. Which one of the following data cannot be represented in a histogram? கீழ்காணும் எந்த தரவினை நிகழ்வு செவ்வகத்தில் குறித்து காட்ட முடியாது. நிகழ்வு செவ்வகத்தில் அந்த டேட்டாவை வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இன்டர்வல் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் 12 முதல் 18 வயது பிரிவில் சைக்கிள் ஓட்டுபவர்களின் எண்ணிக்கை. இப்போ இது வந்து ஒரு கிளாஸ் இன்டர்வலாக ரெப்ரசென்ட் பண்ண முடியும். 12 to 13 ஏஜ் உள்ளவங்க, 13 to 14 இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல்ஸை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க which cannot be represented in a histogram. இப்போ இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஆப்ஷன் பி. The number of eaters from 8 AM to 11 AM in a hotel. ஒரு உணவகத்தில் காலை 8 மணி முதல் 11 மணி வரை உணவு உண்டவர்களின் எண்ணிக்கை. இதே வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸை அது பண்ணலாம். 8 மணிலேருந்து 9 மணி வரை எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க, 9லேருந்து 10 வரை இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதே ஹிஸ்டோகிராமில் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஆப்ஷன் சி. The wickets fallen from 1 over to 50th over in a one-day cricket match. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் முதல் ஓவரிலிருந்து 50வது ஓவர் வரை வெளியேறிய வீரர்களின் எண்ணிக்கை. இதையும் கிளாஸ் இன்டர்வல்ஸை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து 5th ஓவர் வரை எத்தனை பேர் போனாங்க, 5th to 10th வரை அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்போ இதையுமே ஹிஸ்டோகிராமில் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஆப்ஷன் டி. The number of students in each class of a school. ஒரு பள்ளியில் உள்ள ஒவ்வொரு பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கை. இது வந்து கண்டினியூஸ் டேட்டா கிடையாது. இப்போ கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒவ்வொரு கிளாஸ்லையும் எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க அப்படின்றது தான் பார்க்க முடியும். இப்போ இதை கிளாஸ் இன்டர்வலாக எழுத முடியாது. ஸோ இதை தான் வந்து ஹிஸ்டோகிராமில் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் டி cannot be represented in a histogram. Question number 229. In how much time will the simple interest on rupees 3,000 at the rate of 8% per annum be the same as the simple interest on 4,000 at 12% per annum for 4 years? ரூபாய் 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது ரூபாய் 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராகும் காலம் என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்ல என்ன தெரியும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. நம்மள்ட்ட இவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஃபர்ஸ்ட் rupees 3,000 பிரின்சிபலுக்கு அசலுக்கு இப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 3,000 இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் வந்து என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். n இன்டூ 8%, அதான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா rupees 4,000 அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 12% வட்டி வீதத்தில் பெறப்படுற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருந்து இந்த என்னோட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே 100 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே 3 zeros கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங்காக இங்கே நியூமரேட்டரில் மல்டிப்ளிகேஷனில் இருக்க டேர்ம்ஸ் ரைட் சைட் போகும்போது டிவிஷனில் வரும். இப்போ n is equal to 4 into 4 into 12 divided by 3 into 8. 1 3s are 3, 4 3s are 12. 1 4s are 4, 2 4s are 8. 1 2s are 2, 2 2s are 4. By n is equal to 4 into 2, that is 8 years. Option C. Question number 230. A person went to a restaurant for a dinner. In the menu card, the person saw 15 Indian and 5 Chinese food items. In how many ways the person can select either an Indian or a Chinese food? ஒருவர் இரவு விருந்திற்காக ஒரு உணவு விடுதிக்கு சென்றார். அங்கிருந்த உணவு பட்டியலில் 15 இந்திய மற்றும் 5 சீன உணவு வகைகள் இருந்தன. ஒரு இந்திய அல்லது சீன உணவை இவர் எத்தனை வகைகளில் தேர்ந்தெடுக்க முடியும்? டோட்டலாக அங்கே மெனு கார்டில் இருந்த டிஷ்ஷஸ் வந்து எவ்வளவு? 15 இந்தியன் டிஷ்ஷஸ் அண்ட் 5 சைனீஸ் டிஷ்ஷஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இன் ஹவு மெனி வேஸ் த பர்சன் கேன் செலக்ட்
எய்தர் அண்ட் இந்தியன் ஆர் சைனீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆறுன்னாவே ப்ளஸ். இப்போ டோட்டலாக அவர் ஃபுட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு 20 வேஸ் இருக்குது. இதே இது இங்கே அண்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா, இந்தியன் அண்ட் சைனீஸ் ஃபுட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணும். இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து இஸ் 20. ஆப்ஷன் ஏ.